ஒரு விஷயமா இருந்தால் ஒரு மாதிரி ஏதோ அதெல்லாம் நான் நிறைய அதை பற்றி பேசினாங்க சார். லைக் எனக்கு வெளியே ஆறிடுச்சு எனக்கு இப்போ நீ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரோராவை பொறுத்த வரைக்கும் பாவமாக முகத்தை வச்சிருப்பாங்க. ஆனால் பண்ணுற வேலை எல்லாமே சரியான கேடி வேலை. அந்த மாதிரி ஒரு கேடி வேலையை தான் இப்போ பார்த்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக நேற்று அரோரா இருக்காங்க பார்த்தீங்களா, கமருதீனை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்க? பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்குமா சும்மா சும்மா பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்க? அதாவது பார்வதி இப்போ பார்வதியும் கமருதீனும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பு உடச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதாவது முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க, லவ் கிவன்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்வதி அவங்க வேலையை பார்க்குறாங்க, கமருதீன் இவரோட வேலையை பார்க்குறாரு. இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் பார்வதியோட கண்டென்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்க? அதாவது பார்வதியை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி போகிறதுக்கு முன்னாடி கலை கிட்ட ஒன்று சொல்லிட்டு போயிருக்காங்களாம். என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க? கலை வெளியே பேட்டியில் சொன்னா பார்த்தீங்களா, அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது கலை வந்து வெளியே சொன்னதை நான் சொல்லிடுறேன். பார்வதி வந்து கமருதீனை லவ்லாம் பண்ணல, கமருதீனை வச்சு கண்டென்ட் பண்ணலான்னு என்கிட்ட சொன்னா. இதெல்லாம் தப்பு நான் பார்வதி கிட்ட சொன்னேன். டே நான் பண்ண போறேன்டா அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான்ற மாதிரி வெளியே பேட்டியில் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்க விஷயத்த அரோரா கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கான். அவன் எதுக்கு அரோரா கிட்ட சொன்னான்னு தெரியல. அந்த விஷயத்த அரோரா கிட்டையும் சொல்லிட்டு போயிருக்கான். அப்போ கலையரசன் என்னைக்கு வெளியே போனானோ அதுக்கு முன்னாடியே வந்து அரோராக்கு இந்த விஷயம் தெரியும். உண்மையாலே உங்களுக்கு கமருதீன் மேலே அக்கறை இருக்குன்னா, டே கமருதீனு, பார்வதி உன்னை யூஸ் பண்ணிக்கிறா, நீ உஷாரா இருந்துக்கோன்னு எப்பயோ சொல்லியிருக்கணும். கரெக்டு தானே நான் கேட்குறது? உனக்கு தான் எப்பயோ பார்வதி ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுல்ல, நீ எப்பயோ தானே சொல்லியிருக்கணும். ஏன் எப்பயோ சொல்ல? இதை தாண்டி கலையரசன் சொல்கிறதுலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. கலையரசன் பேட்டியில் சில விஷயங்களை சொல்கிறான் பார்த்தீங்களா, அதில் நிறைய இடத்துல உண்மை இல்லை. ஓகேவா? நான் எதை வச்சு சொல்கிறேன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. திவாகரை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறான். திவாகர் க்ரீப்பியாக பண்ணுறது எனக்கு பிடிக்கல, யோ நீலாம் மனுஷனாயா, இப்படிலாம் பண்ணாதன்னெலாம் நான் சொன்னேன்றான். அவன்லாம் அப்படி சொல்லவே கிடையாது. அவர் க்ரீப்பியாக பண்ணாலும் இவன் கூட நிற்பான், இல்லை தள்ளி நிற்பான். அப்படிதான். இப்படி பண்ணாதையா அப்படி பண்ணாதையெல்லாம் அவன் சொன்னது கிடையாது. அதை தாண்டி பார்வதி என்கிட்ட கண்டென்ட்டுக்காக தான் கமருதீன் கிட்ட பழகிறதா சொன்னான்ற மாதிரி அவன் சொல்றான்ல, அதுவும் உருட்டு தான். என்னன்னா, பார்வதி எக்ஸாக்டா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அவங்க வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது டே இப்படிலாம் லவ் கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, அதே சமயம் லவ் கண்டென்ட்டை மக்கள் ரசிப்பாங்கடா, ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்களே தவிர நான் லவ் கண்டென்ட்டுக்கு இவன் பின்னாடி இவனை எனக்கு பிடிக்கலாம் இல்லை, சும்மா லவ் கண்டென்ட்டுக்காக பண்ணுறேன்னு எக்ஸாக்டா அவன் சொன்ன மாதிரி சொல்ல வாய்ப்பில்லை. அவன் இஷ்டத்துக்கு உருட்டிட்டான். அதே மாதிரி அரோரா காதுலையும் போட்டு போயிட்டான். சரி, அரோராக்கு தான் அப்பயே அவங்க லவ் கண்டென்ட் பண்ணுறாங்க, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும்ல, அப்பயே போட்டு உடச்சிருக்கலாம். ஆனால் அரோரா அப்போ உடைக்கல. துஷார் இருந்த வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. துஷார் போனதுக்கு அப்புறம் வேற ஒருத்தர் தேவையா? அப்ப பார்வதி கிட்ட இருந்து உடைச்சு தான் கமருதீனை கூட்டு வரணும். அப்படி உடைச்சு கூட்டு வரதுக்கு இந்த விஷயத்த போடலான்னு போட்டுட்டா. சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த பூர்ணிமா ரவி வந்தாங்கல்ல ப்ரொமோஷனுக்கு, அந்த ப்ரொமோஷன்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுனா யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு வந்தாங்க. அதில் கமருதீன் அரோரா பேரை முதல்ல சொல்ல, யாரோட பேரை முதல்ல சொல்றான்? பார்வதி தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ்ன்ற மாதிரி சொல்றான். அடுத்து கானா வினோத் பேரை சொல்றான். அடுத்து தான் எனக்கு தெரிஞ்ச அரோரா பேரை சொல்றான்னு நினைக்கிறேன். ஆமா, ரெண்டாவது கானா வினோத் பேரு, மூணாவது தான் அரோரா பேரை சொன்னான். இதுல இந்த பொண்ணு ட்ரிகர் ஆயிடுச்சு போல. என்ன இது, இப்போ இவ்வளோ க்ளோஸா நம்ம கூடியே வச்சிருக்கோம், அப்போ கூட இவன் பார்வதி பேரை முதல்ல சொல்றானே, திரும்பி ஒரு பாயாசத்தை போடணும்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் இந்த அரோரா கிளறிட்டு இருக்கா. அது என்னன்னா, பார்வதி சொன்னாங்களாம், துஷாரு நீ நானு பார்வதிலாம் உட்காந்து பேசும்போது பார்வதி ஒன்று சொன்னாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. என்ன சொல்றான்னா, பார்வதிக்கு வெளியே ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கான், ஆள் இருக்கும் போது எப்படா அவள் ஒன்றை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவா, எனக்கு அதுதான்டா புரிய மாட்டேங்குதுன்ட்டு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எனக்கு ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குப்பான்ற மாதிரி பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒன் சைடில் எனக்கு அப்ரோச் இருக்கு, அதாவது அந்த பையன், இப்போ ஒரு பையன் இருக்கானா அவங்ககிட்ட இருந்து எனக்கு அப்ரோச் இருக்கு, ஆனால் நான் இன்னும் எந்த ஒரு சிக்னலும் தராமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த பையனை கன்சிடர் லிஸ்ட்டில் வேணா நான் வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு இப்ப கரண்டா ஆள் இருக்கான்றத பார்வதி சொல்லவே இல்லை, இவளா அந்த பிட்டை போடுறா. சரி, நீ இவ்வளோ நியாயவாதி மாதிரி பேசுறல்ல, அப்ப ஆதிரைன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, வெளியே எனக்கு ஆள் இருக்கு ஆனா நான் எஃப்ஜே பின்னாடி சுத்துவேன்னாங்கல்ல, வெளியே ஆள் இருக்குன்னு சொல்லும் போது நீ கேட்டிருக்கணும்ல, என்ன ஆதிரை வெளியே உனக்கு ஆள் இருக்கு, நீ எப்படி எஃப்ஜே கிட்ட இவ்வளோ க்ளோஸா இருப்பேன்னு கேட்டிருக்கணும்ல. இவ கேட்க மாட்டா. இவளே அந்த சமயம் துஷார் பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தா. இவ எப்படி கேட்பா? சரி, உனக்கு வெளியே ஆள் இல்லையா, இப்போ உடனே கேட்டா என்ன சொல்லிடுவா? அந்த ஆளு கூடலாம் எப்பயோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். பிரேக்கப் ஆகி 6 மாசம் இருக்குமாமா. ஏன்னா நீ கடைசியாக இன்டர்வியூ தரும் போது ஒரு 6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொன்னேன். இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து 2 நாள் 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள துஷாரை சுத்தி வந்துட்டு இருந்த. நீ எந்த அளவுக்கு இருப்பன்றதை அதுலயே தெரியல.
அந்த 2-3 நாள்ல துஷார் பின்னாடி அப்படி சுத்தி சுத்தி வர. இப்படி யாராவது பேசினா உனக்கு கோவம் வருமா வராதா? இவ துஷாரை சுத்தி சுத்தி வந்தான்னு நீ மட்டும் அடுத்தவங்கள பத்தி இப்படி பேசிட்டு இருக்க. அதுவும் வந்து அந்த பார்வதின்ற கேரக்டரை டேமேஜ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருக்கா. பார்வதியாவது பரவாயில்ல, நேரடியா ஃபேஸ்ல அடிக்கிறாங்க. அதாவது அரோரா பண்றது பிடிக்கலனா ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறது அப்படிலாம் பண்றாங்க. இவ எப்படி பின்னாடி இருந்து அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கா பாருங்க. இதை கண்டிப்பா விஜய் சேதுபதி கேட்கணும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம்.